சித்தம் செய்த வாழ்ந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட வேண்டும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி வாழ்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரை நம்ம எப்போதும் என்ன செய்ய கற்றுக்கணும்னா சந்தோஷப்படுத்தி வாழ கற்றுக்கணும். ஆண்டவரை எப்போதும் நம்ம சந்தோஷப்படுத்தி வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும் கொண்டு வரும். இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அது மாற்றும். இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அது மாற்றும். எது அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறது, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற போராட்டங்களை எல்லாம் அது என்ன செஞ்சிடும்னா மாற்றிடும். அப்போ இருக்கிற பிரச்சனைகள் ஏன் இன்னைக்கு மாற்றிருக்குன்னா எவ்வளவு ஜெபிச்சாலும் இந்த பிரச்சனைகள் ஏன் மாற்றிருக்குன்னா, எவ்வளவு போராடினாலும் இந்த பிரச்சனைகள் ஏன் மாற்றிருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்குதான்னு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நாம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவார்னா மாற்றிடுவார். நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் மாறலை, பிரயாசப்படுறோம், அதை மாற்றணும்னு பிரயாசப்படுறோம், அது மாறணும்னு பிரயாசப்படுறோம். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் மாறலை அப்படின்னா நம்ம ஆழமாக ஒன்று புரிஞ்சிக்கணும், எங்கேயோ நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிருக்குது. அதனால தான் நாம் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளை தேவன் என்ன செய்யலை, மாற்றலை. அப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் கர்த்தர் மாறணுன்றது கர்த்தருடைய விருப்பம். நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. எவ்வளவோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்றணும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். அது மாறணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனை சந்தோஷப்படுத்தணும், தேவனை மகிழ்ச்சி அடைய வைக்கணும், தேவனை பிரியப்படுத்திடணும். நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்திடணும். எது நம்ம வாழ்க்கை, எந்த வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தும், நாம் எப்படி வாழ்ந்தால் நம் வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தும். அப்படி பிரியமில்லாமல் போயிட்டாக்க நம்ம பிரச்சனைகளை கர்த்தர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அப்படி பிரியமாக வாழ்ந்துட்டோன்னா நம்ம பிரச்சனைகளை தேவன் மாற்றிடுவார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 4:5-4 விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தன் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக அப்படின்றார். எப்பவுமே நன்மையை வாங்கிறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நன்மையை வாங்கிறதற்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு தகப்பன் தாயிடத்திலிருந்து பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மையை அல்ல நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பாடம் இருக்குது. அந்த அவசியமான பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டுட்டோம்னா அது கர்த்தருக்கு முன்னால் எப்படி இருக்குமானா பிரியமாக இருக்கும். அப்போ தேவனை அது சந்தோஷப்படுத்துன்றார். அப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை, கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை
கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம கற்றுக்கொள்ள கூடாததும் இருக்குது. கற்றுக்கொள்ள கூடாத புறஜாதியின் மார்க்கத்தை என்ன செய்யாதீங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு அதே போல் என்ன செய்வார்னா சொல்லுவார், புறஜாதியினுடைய மார்க்கத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. புறஜாதி மற்றவருடைய புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம ஆகமங்களிலும் எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? மோசே அடிக்கடி சொல்லுவார், என்னது முன்னெடுக்கிற காணனுடைய ஜாதி என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளாதீங்க, புறஜாதியுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்காதீங்க. அப்படி புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டதுனால தான் ஒரே நாளில் 24,000 பேர் என்ன செஞ்சாங்கன்னா செத்து மடிஞ்சாங்க. மற்றவங்க மார்க்கத்தை, மற்றவர்கள் செய்ய காரியத்தை கற்றுக்கொண்டதுனால தான் என்ன செஞ்சாங்கன்னா அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு பழக்கம் இருந்ததே கிடையாது. என்னாகும் 25 முதல் பகுதியில் வந்த ஒரு பழக்கம் இதுக்கு முன்னால் அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் என்ன செய்யவே கிடையவே கிடையாது. எத்தனையோ தலைமுறையாக வாழ்ந்தாங்க, எத்தனையோ தலைமுறையாக வாழ்ந்தாங்க. எங்கே வாழ்ந்தாங்க? எகிப்தில் வாழ்ந்தாங்க. எகிப்துனாலே பாவம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படி அந்த பாவத்துக்குள்ளே வாழ்ந்திருக்கிற போது கூட அவங்க என்ன செய்யவே இல்லை, இந்த மற்றவங்க செய்கிற இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளவே இல்லை. நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னோம், மற்றவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன பண்ணாத, லோத்து பார்க்க ஆபிரகாம் சொன்னார் இல்லையா ஆண்டவர், ஆபிரகாம் இந்த லோத்து பார்க்குற மாதிரி என்ன பண்ணாத, நீ பார்க்காதப்பா. லோத்தினுடைய பார்வை கொஞ்சம் மாறி போச்சு, லோத்தினுடைய பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி போச்சு. அந்த லோத்து பார்த்ததை போல் என்ன பண்ணாத, நீ பார்க்காத. லோத்துக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த பூமி எப்படி தெரியல, நல்லா தெரியல, ஆசீர்வாதமாக தெரியல. அவனுக்கு எதுதான் நல்லா தெரியுதுன்னா சோதோம தான் நல்லா தெரியுது. அதுதான் கர்த்தருடைய தோட்டம் மாதிரி தெரியல. ஆனால் சோதோம் தான் லோத்துக்கு என்னமா தெரியுது, கர்த்தருடைய தோட்டமாக தெரியுது இல்லையா? ஆபிரகாமுக்கு நானும் இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த தேசம் லோத்துக்கு என்னவா தெரியல, நல்லதா தெரியல. ஆனால் சோதம் எப்படி தெரியுது, அப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்து அது கர்த்தருடைய தோட்டத்தை போடவும் எகிப்து தேசத்தை போடவும் அப்படி ரொம்ப நல்ல பயங்கரமாக புகழ்றான்ப்பா, பயங்கரமாக அதை புகழ்றான்ப்பா, ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். எதை? சோதோமை இல்லையா? அப்போ நான் கொடுத்ததை அவனுக்கு என்னவா தெரியல, நல்லதா தெரியல. அதை போல் நான் கொடுக்கறது நிறைய பேருக்கு நல்லதா தெரியறதில்லை. அதுபோல் உனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நீ பார்த்துடக்கூடாது. லோத்துக்கு நல்லா பார்க்கலப்பா, அவன் பார்வை மாறி போச்சு. அவன் பார்வை போல உன் பார்வை என்ன ஆகிடக்கூடாது, மாறிடக்கூடாது அப்படின்னு. அப்போ நேற்றுக்கு மற்றவன் பார்க்கறத போல நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ இன்றைக்கி சொல்கிறது, மற்றவங்க கற்றுக்கிறதை போல நீ என்ன செய்யாத, கற்றுக்காத. மற்றவங்க கற்றுக்கொள்றதை போல என்ன செய்யாத, கற்றுக்காத. மற்றவங்க என்ன கற்றுக்கிறாங்க, நன்மையை வாங்கிறதுல மட்டும் பிரியமாக இருக்கிறாங்க. நன்மையை வாங்குகிறதுல மட்டும் என்னவா இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எதில்? நன்மையை வாங்கிறதில்ல. ஆனால் நன்மையை செய்வதில் அவங்களுக்கு என்னவா இல்லை அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுறதே இல்லை. இதை நன்மையை யார் கையில் நன்மையை வாங்கணுமோ அவங்களுக்கு மீண்டும் நன்மையை செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி ஜனம் என்ன செய்யலை, கற்றுக்கலை இல்லையா? யாருக்கு நன்மை, யார் நமக்கு நன்மை செஞ்சாங்களோ அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி திருச்சபை என்ன செய்யலை, கற்றுக்கொள்ளலை. அப்படி நீ என்ன பண்ணிடக்கூடாது, கற்றுக்காமல் விட்டுடக்கூடாது. அதனால் தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், தீமோத்தேயு இன்றைக்கி உலகம் எப்படி வாழ ஆரம்பிச்சிடுச்சுன்னா நன்மையை பெறுவதில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க, நன்மையை பெறுவதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே நன்மையை திரும்ப அவர்களுக்கு செய்வதற்கு உலகத்துக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லைப்பா அப்படின்றார். யாருக்கு? பவுலுக்கு தீமோத்தேயு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? திரும்ப அந்த வசந்த வாசி பார்க்கலாம். விதவை ஆனவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தா இவர்கள் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் என்றார். எதை கற்றுக்கோ?
எதை கற்றுக்கோ? நன்மையை செய்ய கற்றுக்கொண்டா. அது யாருக்கு நன்மையை செய்ய கற்றுக்கொண்டாரு? யார் உனக்கு நன்மையை செய்தாங்களோ அவங்களுக்கு நீ என்ன செய்ய கற்றுக்கணும்? நன்மையை செய்ய கற்றுக்கணும். அப்போது மற்ற உலகம் எப்படி வாழுதுன்னா, நன்மையை வாங்கிறதுல மாத்திரம் பிரியமாக இருக்குது, சந்தோஷப்படுது. ஆனால் நன்மை செய்வதில் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா பிரியம் இல்லை. நன்மையை செய்வதில் அவங்களுக்கு பிரியம் இல்லை. நன்மையை வாங்கிறதுல பிரியமாக இருக்கிறவங்களுக்கு நன்மையை செய்வதற்கு அவங்களுக்கு என்னவா இல்லை? பிரியமாக இல்லை. இப்படி ஒரு பழக்கத்தை நீ என்ன பண்ணிக்க கூடாது? கற்றுக்க கூடாதுப்பா. இப்படி ஒரு பழக்கத்தை நீ கற்றுக்க கூடாது. இப்படி ஒரு பழக்கத்தை என்ன பண்ணிடக்கூடாது? நீ கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ஒழுக்க அடுத்த தலைமுறைக்கு பவுல் சொல்லி கொடுக்கிறார். அப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? அடுத்தவன் என்ன கற்று வச்சிருக்கிறான்? வாங்கிறதுல மட்டும் சந்தோஷமாக இருக்க கற்றுருக்கிறான். அதை போல் நீயும் வாங்கிறதுல மாத்திரம் சந்தோஷமாக இருக்காத. என்ன செய்? நீ யார் கையில் நன்மையை பெற்று அவர்களுக்கு நீ என்ன செய்யணும்? நன்மையை செய்யறதை கற்றுக்கோ. அதுதான் தேவனுக்கு முன்னால் பிரியமாக இருக்குமா? எது தேவனுக்கு முன்னாடி பிரியம்? யார் நமக்கு நன்மையை செய்தாங்களோ அவங்களுக்கு நாம் பதிலுக்கு, பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் பிள்ளைகள் என்ன செய்ய கடவர்கள்? நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது தேவனுக்கு முன்னால் என்னவா இருக்குமா? பிரியமாக இருக்குமா? இல்லையா? அப்போ அது மனுஷனுக்கு முன்னால் எப்படி இருக்கலாம்? போகலாம், பிரியம் இல்லாமல் போகலாம். ஏன்? செய்கிறவங்களுக்கே என்ன இல்லாமல் போகலாம்? பிரியம் இல்லாமல் போகலாம். இப்போ நான் இருக்கேன்னா, அப்படியே அப்பா அம்மா நன்மை செஞ்சாங்கன்னா அவங்க கையில் நன்மையை நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறது எனக்கு என்ன இல்லாமல் போகலாம்? பிரியம் இல்லாமல் போகலாம். அது எனக்கு நல்லது இல்லாமல் போகலாம். ஆனால் எனக்கு நல்லதா இல்லையோ, ஆனால் யாருக்கு நல்லது? தேவனுக்கு முன்னால் நல்லது. அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மேலே தேவன் என்னவா இருக்காருன்னா பிரியமாக இருப்பாராம், சந்தோஷமாக இருப்பாராம். இன்னைக்கு ஏதோ பாட்டு பாடுறதுனால தேவன் சந்தோஷப்பட மாட்டார். ஆராதிச்சதுனால தேவன் சந்தோஷப்பட மாட்டார். ஆலயத்துக்கு வந்துடுறதுனால தேவன் சந்தோஷப்பட மாட்டார். ஏதோ ஒரு பைபிளை படிக்கிறதுனால தேவன் சந்தோஷப்பட மாட்டார். ஏன்? பிரசங்கம் பண்ணுறதுனால என்ன செஞ்சிட மாட்டார்? ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். அவர் பார்ப்பார், பாடுறா பெற்ற எவ்வளவோ நன்மையை வாங்கினா நன்மையை செஞ்சவங்களுக்கு பதில் என்ன செய்யலை? நன்மையை செய்யலை. இங்கே பிரசங்கம் பண்ணுறான் பார் அப்படின்னு தேவன் துக்கப்படுவாரே ஒழிய, வேதனைப்படுவாரே ஒழிய, சங்கடப்படுவாரே ஒழிய தேவன் சந்தோஷப்பட மாட்டார். அப்போ எது தேவனை சந்தோஷப்படுத்தும்? அந்த அழகாக அந்த வசனங்களை நிறுத்தி நல்ல அந்த பின்பகுதியை மட்டும் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னது? பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் அதான் உனக்கு நல்லது. எது உனக்கு நல்லது? உனக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ, உனக்கு யார் நன்மையை செஞ்சாங்களோ அவங்களுக்கு யார் கையில் நன்மையை வாங்கணும் அவங்களுக்கு நீ நன்மை செய்வது உனக்கு நல்லது. அது உனக்கு மட்டும் இல்லை, அடுத்த வார்த்தையை முடிக்கிறாரு, அது தேவனுக்கு முன்பாக. அப்போ மனுஷனுக்கு அது பிரியமில்லாமல் இருக்கலாம், அது மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எது? வாங்கிறதுல சந்தோஷம் கொடுக்கும், திரும்ப கொடுக்கறது சந்தோஷம் கொடுக்குமானா இருக்கு. நிறைய பேருக்கு அது கொடுக்கறதில்ல, இல்லையா? கர்த்தர் கையிலேருந்து வாங்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. அதே திரும்ப கர்த்தர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதுன்னா சந்தோஷம் இருக்கிறதில்ல. சாதாரண தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிக்கணும், ரொம்ப நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க சப்போஸ் தேவன் கொடுக்கறதுல 10ல் 1 பங்கை கூட கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா விருப்பங்கள் இல்லை. எதில்? தசம பாகத்தை கூட கொடுக்கறதுக்கு அநேகருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அநேகருக்கு அதில் சந்தோஷம் இல்லை. அநேகருக்கு அது என்னவே கிடையாது, அதை கண்டுக்கிறதே கிடையாது. எதை? தசம பாகன்றதை அவங்களுக்கு மறந்தே போயிட்டாங்க நிறைய பேர். அப்படி ஒன்று இருக்குதான்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்கள தேவன் என்ன செய்யணும்? நிறைய ஆசீர்வதிக்கணும், நிறைய ஆசீர்வதிக்கணும், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கையிலேருந்து வாங்கணும்னு விரும்புகிற நமக்கு அந்த வாங்கிறதுல 10ல் 1 பங்காவது இன்னைக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் என்ன கிடையாதுன்னா இருக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு செயல் தேவனுக்கு ஒரு நாள் என்னப்படுத்தாதுன்னா சந்தோஷப்படுத்தாது. தான் ஃபாதர் அருமையா பாடுறாரு. என்ன பாடுறாரு? உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான்
மடிந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட வேண்டும். யார் நமக்கு நன்மை செஞ்சாங்களோ அந்த நபருக்கு ஒரு காலத்திலும் நம்ம நன்மை செய்யாம விட்டுறவே கூடாது. நமக்கு யார் நன்மை செஞ்சிருந்தாலும் சரி, அது நமக்கு சின்னவங்களோ பெரியவங்களோ, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ, எனிபடி யார் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு காலம் நம்ம நன்மை செய்யாம விட்டுறவே கூடாது. அப்படி விடுறது உனக்கும் அது நல்லதில்லை, அது தேவனுக்கும் அது பிரியமில்லை. உனக்கும் அது நல்லது இல்லை, அது தேவனுக்கும் பிரியம். ரெண்டு பேருக்கு சொல்றார். என்னது? அது உங்களுக்கு எது? பெற்றார்கள் செய்த நன்மைகளுக்கு பதில் நீங்க நன்மை செய்வது அது உங்களுக்கு நல்லதுன்றார். அதுதான் உனக்கு நல்லது, அதுதான் உனக்கு நன்மை, அதுதான் உனக்கு ஆசுவத்தை கொண்டு வரும். பெற்றோர் செய்த அந்த நன்மைக்கு பதில் நீ உனக்கு நன்மை செய்கிற பாரு, அதுதான் உனக்கு என்ன கொண்டு வரும்? நன்மையை கொண்டு வரும். அதுதான் உன் வாழ்க்கையில நல்லது, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு நன்மையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்படி முடிக்கிறார்? அது தேவனுடைய பார்வையினும் பிரியமாய், அதான் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒன்று. அப்போ யார் நமக்கு நன்மையை செஞ்சிருக்கிறாங்களோ ஒரு காலத்திலும் அவங்க துக்கப்படுற மாதிரி, அவங்க வேதனைப்படுற மாதிரி, அவங்க சங்கடப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் இருந்துடவே கூடாது. யாரு? மற்றவங்க யாருக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் நமக்கு யார் நன்மையை செஞ்சாங்களோ அவங்க வாழ்க்கை ஒரு நாளும் நம்மளை நினச்சி, நமக்கு நன்மையை செஞ்சவங்க நம்முடைய செயல்களை நினச்சி, நம்முடைய காரியத்தை நினச்சி துக்கப்படுவாங்களானா நிச்சயமா அது நமக்கு என்னவா இருக்காதுன்னா நன்மையா இருக்காது. அது எப்படிப்பட்ட நன்மையா இருக்காது அப்படின்னு பைபிள் சொல்லுது. சங்கீதம் 35க்கு வந்தீங்கன்னா, சங்கீதம் 35க்கு வந்தீங்கன்னா 12வது வசனத்தை நம்ம இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 35:12, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் அப்படின்றார். நான் நன்மையை செஞ்சேன், பட் எனக்கு அவங்க என்ன செய்யலை? நன்மையை செய்யலை. எனக்கு என்ன செய்தாங்க? தீமையை செய்தார்கள். அப்போ தாவீது வருத்தத்தோடு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் எவ்வளவோ நன்மையை செஞ்சேன், ஆனால் அந்த நன்மைக்கு பதில் அவங்க என்ன செய்யலை? எனக்கு நன்மையை செய்யலை. சரி, நன்மை செய்யலைனா கூட பரவாயில்ல, ஒரு தீமையை செய்யாமல் விட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் தீமையை கூட அவங்க என்ன செய்யாமல் விடலை, செய்யாமல் விடலை. அவங்க நன்மையையும் செய்யலை, தீமையையும் செய்யாமல் விடலை. நன்மையையும் செய்யலை, தீமையையும் செய்யாம விடலன்றத 14வது வசனத்தை வாசிக்கல பாருங்க. 14 சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு? நான் அவனை சிநேகிதனாகவும் கூட பிறந்தவனாகவும் அப்படிதான் நினைச்சு நடக்கிறேன். எப்படி நினைச்சு நடக்கிறேன்? நான் பெத்த பிள்ளைய போல நினச்சி நடக்கிறேன். என் கூட பிறந்தவங்கள போல என்ன செய்கிறேன்? நினச்சி நடக்கிறேன். அவன் கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன்னா, நான் பேசுறது, நான் பழகிறது, நான் நடந்துக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, என் கூட பிறந்தவனை போல, நான் பெத்த பிள்ளையை போல, நான் என் கூட பிறந்தவனை போல தான் என்ன செய்கிறேன். அது சகோதரியாக இருக்கட்டும், சகோதரி இருக்கட்டும், அது பிரதர்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருந்தாலும், என் கூட பிறந்தவங்கள போல நான் என்ன செய்கிறேன்? நினச்சி அவங்க கிட்ட நடக்கிறேன். ஆனா அவங்க எப்படி நடக்கிறாங்க பாருங்க. ஆனாலும் எனக்கு பிரச்சனை, எனக்கு ஒரு நெருக்கம் வந்த போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நேசரும் அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் எனக்கு ஒரு கஷ்டம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் எப்படி இருந்தேன்? என் கூட பிறந்தவனை போல, என்னை பெற்ற தாய் தகப்பனை போல என்ன செஞ்சேன்? நான் நினச்சி என் கூட பிறந்தவனை போல, நான் பெற்ற பிள்ளையை போல, என் கூட பிறந்தவனை போல, என்ன பெற்றவங்களை போல தான் நான் நினச்சி என்ன செய்கிறேன். அப்போ ஒரு நபர் இடத்துல நடக்கும்போது எப்படி நடந்துக்கணும்? ஒன்று நம்ம கூட பிறந்தவங்களை போல என்ன செய்யணும்? வச்சு நினச்சி நடக்கணும். இல்லை நம்மளை பெற்றவங்களை போல என்ன செய்யணும்? நினச்சி நடக்கணும் இல்லையா? ஒன்று நாம் பெற்றவங்களை போல நினச்சி நடக்கணும், இல்லை நம்மளை பெற்றவர்களை போல நினச்சி நடக்கணும், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களை போல நினச்சி நடந்துக்கணும்.
நம்ம கூட நம்மளை பெற்றவங்ககிட்ட எப்படி நடக்குமோ, நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி நடக்குமோ, நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட எப்படி நடக்குமோ, அந்த மாதிரி ஒரு நபரிடத்தில் என்ன செய்யணும்? அப்படி தான் நான் நினச்சி நடந்துக்கிட்டேன். அவனுக்கு துக்கம், அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த போது இல்லையா? இப்போ 14ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் வியாதியாய் 13ஆம் வசனம். அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரட்டு என் உடுப்பா இருந்தது. என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என்ன செய்வேன்? எந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனைனாலும் அப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஐயோ பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா உயிரே துடிச்சிருவாங்க, உயிரே போயிடும். அந்த மாதிரி அந்த பிள்ளைக்காக பிள்ளை 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 அப்படின்னு தான் எல்லா தாய் தகப்பனும் என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காகவே அவங்க வாழ்க்கை என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. சரி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவன் சரியில்லை, பிள்ளைகளுக்காவது வாழலாம், பிள்ளைகளுக்காவது வாழலாம் அப்படின்னு சொல்லி புருஷனுக்காக வாழனா கூட, மனைவிக்காக வாழனா கூட யாருக்காக வாழுவாங்க? அந்த பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க. அதுதான் ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு காரியம். என்னது? பிள்ளைகளுக்கு புருஷன் சரியில்லை, சரி விட்டுட்டு போயிடலாம் போ அப்படின்னு ஓட மாட்டான். என்ன செய்வா? சரி அவன் சரியில்லை, என்ன பண்ணுறது, நமக்கு 2 பிள்ளையாகி போச்சு, இந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம், நம்ம வாழலாம் அப்படின்னு நினச்சி அந்த கடுமையான வாழ்க்கையை, கொடுமையான வாழ்க்கையை கூட சகிச்சு வாழ்றப்பார். அவள் தான் ஒரு நல்ல குடும்பத்துக்குரிய பெண் இல்லையா? அதே போல் ஒரு பிடிச்ச என்ன செய்வான்? சரி அவன் சரியில்லை, என்ன பண்ண, 2 பிள்ளையாயிடுச்சு, அந்த பிள்ளைகளை வளர்க்கணுமே, பிள்ளைகளை கரை சேர்க்கணுமே, நமக்காக வாழ்னா கூட அந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம், வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடியவங்க தான் பெற்றோர்கள். அவ்வளவு பெரிய, அதான் சொல்றாரு, அவ்வளவு பெரியவர்கள் நன்மைகள் எனக்காகவே வாழ்ந்து, எனக்காகவே பாடுபட்டு, எனக்காகவே நானு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்க ஒரு தேவை வரும்போது அவர்களுக்கு என்னால் என்ன நன்மை கிடைக்குது? எனக்காக அவங்க வாழ்க்கையை ஊற்றிவிட்டு, வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, வேதனையும் துக்கமும் கவலையும் கண்ணீரும் பாடும் உபத்திரமும் எதுக்காக? எனக்காக மட்டுமே இவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திச்சு, இவ்வளோ பெரிய வேதனையை சந்திச்சு, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்திச்சு எனக்காக மட்டுமே வாழ்ந்து நிற்கிறாங்களே, அவர்களுக்கு நான் செய்கிற நன்மை என்ன? பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்வது உனக்கு அது நல்லது. 2வது என்ன? அது தேவனுக்கு முன்னாலது பிரியமா இருக்கும். அப்படி பாவித்து ஒரு மனுஷன் செயல்படாம, சோ எனக்கு நன்மை செஞ்ச நானும் அவங்களுக்கு என்ன செஞ்ச? 12ஆம் வசனம், நான் செய்த நன்மைக்கு பதில் அவர்கள் எனக்கு என்ன செய்யறாங்க? தீமையை செய்யறாங்க. நான் நல்லது செய்யறேன், எப்படியாச்சும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு நன்மையை செய்கிறேன். பட் நான் செஞ்ச நன்மைக்கு பதில் அவங்க தீமை செய்கிறாங்க. அந்த தீமையுடைய விளைவு என்ன தெரியுமா? அடுத்த வசனம், அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபம் கேட்டா அவன் வியாதி மாறி இருக்கும், ஜெபம் கேட்டிருந்தா அவன் பிரச்சனை மாறி இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு ஏன் நமக்கு நல்லது நடக்கல? தீமோத்தேயு பவுல் சொன்னார் இல்லையா, தீமோத்தேயு எடுத்த தலைமுறைக்கு சொல்றேன், உனக்கு ஒரு நன்மையை சொல்லிட்டு போறேன், உனக்கு ஒரு அறிவுரையை சொல்லிட்டு போறேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா, உனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா ஒன்றை மற்ற கற்று வச்சுக்கோ. என்ன கற்று வச்சுக்கோ? யார் உனக்கு நன்மையை செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன செய்ய கற்றுக்கோ? நன்மையை செய்ய கற்றுக்கோ. அது உனக்கு என்னவா இருக்கும்? நல்லதா இருக்கும். அது உனக்கு நன்மையை கொண்டு வரும். அப்படி செய்ய பழகாம போயிட்டேனா, கற்றுக்காம போயிட்டேனா உனக்கு என்ன கொண்டு வராது? நன்மையை கொண்டு வராது. என்ன நன்மையை கொண்டு வராது? இருக்கிற என் பிரச்சனையை மாத்தாது. இருக்கிற என் பிரச்சனை என்ன செய்ய? அது மாத்தாது. வியாதி அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? அவர்கள் வியாதியா இருந்த போது, நோய்வாய்ப்படலை, பலவீனப்படலை, வியாதியா இருந்த போது. அப்போ அவன் வியாதியில இருக்கிறான். அந்த வியாதியில இருக்கிறவனுக்காக ஜோமட, ஐயா எப்படியாச்சும் அவன் வியாதியை மாத்துங்க, எப்படியாச்சும் அவன் பிரச்சனையை மாத்துங்க. அவன் என்னோ பண்ணிட்டு போறான், ஐயா நல்லதோ கெட்டதோ அவன் பாடு, ஆனால் அதை சுகமாக்குங்க, அவனை விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி நான் உபவாசம் பண்ணி என்ன பண்றேன்? ஜோம் பண்றேன். ஆனா ஜெபத்தை கத்த என்ன பண்ணிட்டாரு? என் ஜெபத்தை கேட்டிருந்தா அவன் வியாதியை கத்தர் மாத்திருப்பாரு. அப்ப அவன் என் ஜெபத்தை, அவனுக்கான ஜோமன பாரு, அந்த ஜெபத்தை என் மடியில போட்டு போயிட்டார். என்னது? அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வியாதியை நான் மாற்ற மாட்டேன்னு அர்த்தம். அவன் எது என்ன செய்ய மாட்டேன்? நான் மாற்ற மாட்டேன். ஏன் மாற்ற மாட்டேன்? அவனுக்கு என்ன கத்துக்கல அப்படின்னா,
நன்மையை செய்தவர்களுக்கு நன்மையை செய்வதற்கு கத்துக்கல, அது எனக்கு முன்னால துக்கமா இருக்கு, எனக்கு அது வேதனை. சாதாரண மனுஷன் சொல்லுவாங்க, வர்றா அவங்க எவ்வளோ நல்லது பண்ணாங்க, ஒரு நல்லதை அவங்க செய்யக்கூடாதா, இப்படி அவங்க கட்டல் பண்றாங்களா அப்படின்னு மனுஷனே அதை பார்த்து என்ன செய்வான், துக்கப்படுவான்னா, நான் வானத்தை பூமியும் படைச்ச ஆண்டவர், நீதி உள்ள நியாயாதிபதி, என் பார்வையில் எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால என் கஷ்டம் என்ன பண்ணுன்னா, அவன் என்ன பிரச்சனை இருக்கிறானோ அந்த பிரச்சனையை மாற்ற மாட்டேன். அப்ப ஏன் இன்னைக்கு நல்லது நடக்காம போகுது? எது நல்லதுன்னு, நமக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளை விட்டு நீங்கி போனா அது நமக்கு நல்லதா இருக்கும். இருக்கிற பிரச்சனை அப்படியே நீடிச்சிருந்தா அது என்னவா இருக்காது, நமக்கு நல்லதா இருக்காது. ஆண்டவர் சொல்றார், பவுல் சொன்னார் இல்லையா, உனக்கு அது நன்மை என்ன? எது நன்மை? நீ மட்டும் நல்லது செஞ்சவங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டேன்னா அது உனக்கு நன்மை. என்ன நன்மையை கொண்டு வரும்? இருக்கிற என் பிரச்சனையை மாத்திரும், இருக்கிற பிரச்சனையை மாத்திரம். இன்னொன்று, இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வராது. ஏன்னா வியாதி, அவர்கள் வியாதியாக இருந்த போது ஏன் வியாதியை வந்துச்சுன்னா, அவன் நல்லதை செஞ்சதுக்கு பதிலாக அவன் என்ன செஞ்சான், கெட்டதை செஞ்சான். அதனால தான் அவனுக்கு வியாதியே வந்துச்சுன்றார், அதனால தான் அவனுக்கு பிரச்சனையே வந்துச்சுன்றார், அதனால அவனுக்கு போராட்டமே வந்துச்சுன்றார். அப்போ ரெண்டு கதை செய்கிறார். என்னது? நன்மையை செய்தவர்களுக்கு நம் நன்மையை செய்வது தேவனுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டா, ஒன்று இல்லாத பிரச்சனை வராது, ரெண்டாவது இருக்கிற பிரச்சனை நம்மளை விட்டு நீங்கிரும். இல்லாத பிரச்சனை ஒன்று, புதுசாக ஒரு பிரச்சனை வராது, இருக்கிற பிரச்சனை நம்மளை விட்டு நீங்கிறோம். இதை ரெண்டும் உனக்கு நடக்கிறது நல்லது. இதை ரெண்டும் உனக்கு நடக்கணும்னா நீ ஒன்றை செஞ்சே தான் ஆகணும். என்ன செஞ்சாகணும்? யார் உனக்கு நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு நல்லது செய். யார் உங்களுக்கு நல்லது நன்மையை செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணு, நல்லது பண்ணு. உனக்கு நல்லது பண்ணவங்களுக்கு ஒரு நாடு என்ன பண்ணிடக்கூடாது, கெடுதல் பண்ணவே கூடாது. அப்படி கெடுதல் பண்ணுவன்னா இல்லாத ஒரு பிரச்சனை உனக்கு வரும், இருக்கிற பிரச்சனையை நீங்காது, இல்லாத ஒரு பிரச்சனையும் என்ன செய்யும், உனக்கு வரும். அப்போ உன் வாழ்நாள் முழுவதும் நீ எப்படி தான் வாழணும்? பிரச்சனையோடையே தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையோடு தான் வாழணும். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? உன் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் வாழணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதான் இன்னைக்கு சொல்றது. என்னது? உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை பிரச்சனை இல்லாமல் வாழ வைப்பேன். அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது. உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை பிரச்சனை இல்லாமல் என்ன செய்ய வைக்குவேன், வாழ வைக்குவேன். வாழ்நாள் முழுவதும் நீ வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் வாழணுன்னா ஒன்றை நல்லா செஞ்சுக்கோ. என்ன செஞ்சுக்கோ? நல்லதை செய்கிறவங்களுக்கு நல்லதை செய்ய கற்றுக்கோ. அப்படி மட்டும் நீ நல்லதை செஞ்சிட்டுனா உன் வாழ்நாள் முழுவதும் என்னவா இருக்காது, பிரச்சனையே இல்லாமல் உன்னை வாழ வைக்குவேன். அப்படி இல்லாமல் நல்லதை செய்கிறவங்களுக்கு அந்த நல்லதை மறந்து என்னைக்கு நீ கெடுதல் பண்ணுறியோ அன்றைக்கு உன் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையோடு தான் வாழணும். என்னது? வந்த பிரச்சனையும் மாங்காது, இனி வரப்போகிற பிரச்சனையும் தடுக்காது. புதிய பிரச்சனை வந்துட்டே இருக்கும், இருக்கிற பிரச்சனையும் மாறாது. உன் வாழ்நாள் முழுவதும் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனையோடைய தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் தேவனுடைய விருப்பம் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழணும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் நடக்கணும்னா இன்னைக்கு ஒன்றை செஞ்சு கற்றுக்கோ, நன்மையை செய்தவங்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கோ. அது தேவனுக்கு பிரியம், அது தேவனுக்கு சந்தோஷம். அந்த தேவனை சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டுனா வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் வாழலாம். கர்த்தரை அப்படி ஆஸ்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட வேண்டும். கர்த்தருடைய சமுத்திரம் வந்திருக்கோம். யார் நமக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மையை நம்ம செய்கிறது ஆண்டவருக்கும் சந்தோஷம். ஆண்டவருக்கு சந்தோஷப்பட்டார்னா அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். தேவ சமூகத்திலிருந்து நம்ம நன்மையை பெறணும்னா யார் நமக்கு நன்மையை செஞ்சாங்களோ, தாவீது சொல்றார், ஒன்று நான் பெத்த பிள்ளைய போல நினைக்கிறேன், ரெண்டாவது என் கூட பிறந்த சகோதர சகோதரி போல நினைக்கிறேன், என் கூட பிறந்தவங்களை போல நினைக்கிறேன், மூன்றாவது என்னை பெற்றவங்களை போல நான் நினைக்கிறேன்.
ஒன்று நான் பெற்றவங்கள போல நினை, இல்லை நம்மளை பெற்றவங்கள போல நினை, இல்லை கூட பிறந்தவங்கள போல நினை. இது 3 பேரை நினைச்சு இந்த 3 விதத்தில் தான் ஒரு நபரை நான் பார்க்குறேன், ஒரு நபர் இடத்துல நடக்கிறேன். ஒரு நபருக்கு செய்ய வேண்டிய காரியமாக இருந்தாலும், காரியமாக இருந்து எதுவதாலும் இந்த 3 அடிப்படையில் தான் நான் செயல்படுறேன். இந்த 3 அடிப்படையில் தான் நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். ஆனால் நான் இப்படி நடக்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா கூட்டம் கூடி சிரிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட அழுறேன், எப்படியாச்சும் ஆண்டவரே பிரச்சனையை மாத்திரங்க சாமின்னு அழுறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் கூட்டம் கூடி சிரிக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன? அவங்க வியாதியாக இருந்தாங்க. அவனுக்காக ஜெபிக்கிறார், ஐயா எப்படியா மாற்றுங்கன்னு. ஆண்டவர் சொன்னார், அவன் பிரச்சனையை நான் மாற்ற மாட்டேன்னு தான் ஜெபத்தை மடியில் போட்டார். ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, ஜெபத்தை மடியில் போட்டார். அவங்களுக்காக ஜெபிக்காத, நீ ஜெபிச்சா அவங்களுக்கு ஜெபிச்சனா அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். அந்த ஜெபத்தை கேட்டு அவனை விடுதலையாக்க மாட்டேன், அவனை சுகமாக்க மாட்டேன், அவனை ஆரோக்கியமாக்க மாட்டேன், அவனை ஆஸ்வதிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க யாரு? நன்மையை செய்கிறவங்களுக்கு தீமையை செய்கிறவங்க. அதனால் அவங்கள நான் ஆஸ்வதிக்கவே மாட்டேன், அவங்கள சுகமாக்கவே மாட்டேன், அவங்க பிரச்சனையை மாற்றவே மாட்டேன்னு மறைமுகமாக ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லி தான் அந்த ஜெபத்தை மடியில் போட்டு அனுப்பிட்டார். இன்னைக்கு நம்ம பிரச்சனை மாறணும், பிரச்சனையே இல்லாமல் வாழணும், அதான் தேவ விருப்பம். நம்ம பிரச்சனையை மாற்ற தான் அவர் சிலுவையில் தொங்கினார், நம்ம போராட்டத்தை மாற்ற தான் அவர் சிலுவையில் தொங்கினார். பிரச்சனை மாறணும்னா நன்மையை செஞ்சவங்களுக்கு நன்மையை செய்யுங்க. ஒரு நாளும் நமக்கு யார் நன்மையை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தீமையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் செஞ்சிடாதீங்க. அவங்க மனசை நோகடிச்சிடாதீங்க, அவங்க மனசை வேதனைப்படுத்திடாதீங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க, அவங்கள துக்கப்பட வச்சிடாதீங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும், மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். ஒரு சின்ன வேதனைப்படுத்துகிற காரியம் வாழ்நாள் முழுவதும் என்னை வேதனைக்குள்ளாகவே வாழ வச்சிடும். அவங்க வேதனை மாறிடும், அதை கர்த்தர் மாற்றிடுவார். ஆனால் உன் வேதனை வாழ்நாள் முழுவதும் மாறாது, நம்ம வேதனை வாழ்நாள் முழுவதும் மாறாது. நமக்கு நன்மையை செய்தவங்களுக்கு நம்ம நன்மையை செய்யாமல் தீமையை செஞ்சு அவனை நோக்கடிச்சு வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டேன்னா அவங்க கஷ்டத்தை மாற்ற ஆண்டவர் யாரையோன எழுப்புவார். ஆனால் நம்ம கஷ்டம் வாழ்நாள் முழுவதும் மாறாமல் போயிடும். அவங்க கஷ்டம் மாறிடும், ஆனால் நம்ம கஷ்டம் வாழ்நாள் முழுவதும் மாறாமல் போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு யார் நன்மையை செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் தீமையை செய்யாதீங்க. அவங்க மனசை நோக்கடிக்காதீங்க, அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க, அவங்கள விசனப்படுத்திடாதீங்க, அவங்கள வேதனைப்படுத்திடாதீங்க. அது வாழ்நாள் முழுவதும் நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை உங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் யாருக்கு நன்மை, எங்களுக்கு யாரெல்லாம் நன்மையை செஞ்சு நாங்கள் நல்லா இருக்கணும்னு, நாங்கள் நல்லா வாழணும்னு, நாங்கள் சுகமாக இருக்கணும், விடுதலையோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் பிரயாசப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் நாங்கள் தீமையை செய்யாமல் இருக்க எங்களுக்கு அதிகமான கிருபைகளை கொடுத்து இந்த காலை வேளைகளை காத்துக்கோங்க சாமி. நாங்கள் யாருக்கு தீமை செய்யக்கூடாது, குறிப்பாக எங்களுக்கு யார் நன்மையை செஞ்சாங்களோ அவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தீமையை செஞ்சிடாதபடி எங்களை காத்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் வாழ வச்சிருங்கப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ வச்சு எங்களை நடத்திருங்க. இந்த நாளை ஒப்பு கொடுக்குறோம், இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். தேவ கிருபை இரக்கம் தயவால் கொண்டாகட்டும். பொறுப்படுங்க, காத்துக்கோங்க, நாமத்தை மையப்படுத்தி எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை வழி நடத்துங்க சாமி. இதோட எழுபுகிற ஆயுதம் எல்லாம் வாய்க்காத போக பண்ணிடுங்க. இந்த நாளை கத்தை ஆஸ்வதிச்சு எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுத்துருங்க. ஒப்பு கொடுக்குறோம். சகல துதிக்கான மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.